ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வீடியோவை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிப்ஸு தான் கொடுக்கும். மோட்டிவேஷ்னல் இதில் பண்ணல, டிப்ஸு தரேன். இந்த வகையில் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணக்குள்ள, அதாவது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, பரவாயில்லையே இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். எல்லாருக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும், மற்றவங்க பார்க்கக்குள்ள நம்மளை வியந்து பார்க்கணும், நம்ம ஒரு பணக்காரன் அப்படின்ற மாதிரி பார்க்கணும், இல்லை நம்ம ஒரு பாடி பில்டர் அப்படின்னு பார்க்கணும், இல்லை நம்ம ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு பார்க்கணும், இல்லைன்னா நம்ம ஒரு கிரிக்கெட் வீரர் அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயுமே எல்லா ஆசைகளும் இருக்குங்க. இப்போ ஒரு செலிப்ரிட்டியை பார்க்குறாங்க அப்படின்னா, அடைச்ச நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு கூடமா வந்திருக்காது? கண்டிப்பாக வந்திருக்கும். எனக்கு வரும். நான் ஒரு செலிப்ரிட்டி காரில் பார்ப்பேன், அந்த காருக்குள்ளே நம்ம இருந்து வெளியில் நம்மளை மாதிரி ஒருத்தர் கை காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். ஸோ ஃபன்னியாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய திங்கிங் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இதில் யோசித்து பார்க்கறதுல என்ன தவறு இருக்குது, என்ன தப்பு இருக்குது? யோசித்து பார்த்தா தான் அது செயலில் வரும். அதாவது எப்போவுமே சரி, நீங்கள் எடுத்த உடனே ஒரு வேலையை போய் செஞ்சிட மாட்டீங்க. முதல்ல திங்க் பண்ணுவீங்க, யோசிப்பீங்க அதை பற்றி. இது என்ன வேலை, இது எப்படி செய்யலாம், இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமா, உங்கள் பிரெயினில் ஓடும். இதை நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா நல்லாவே தெரியும். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போகணுமா, ஓகே, காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த இடத்துல டிராஃபிக் இருக்கும், அந்த இடத்துல டிராஃபிக் இருக்கும், அப்படியே நம்ம அந்த சந்து பிடிச்சா இந்த சந்து பிடிச்சா நேராக ஆஃபீஸ் போயிடலாம். இப்போ நான் சொல்லக்குள்ளேயே உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதோ இல்லை உங்கள் வேலைக்கு போகிறதோ இல்லை நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு நீங்கள் காலையில் கிளம்பி போகிறதுக்கான ஒரு விஷுவல் உங்களுடைய பிரெயினில் ஓடும். நீங்கள் அதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். விஷுவல் ஓடுதுன்னா கீழே ஓடுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை யோசித்தா தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம எதையுமே யோசிக்காமல் நம்ம நேராக போகிறோம், குளிக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளால் இருக்கவே முடியாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இதை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஒரு செயலை செய்யணும். காலையில் எழுந்துச்சு நீங்கள் ஜிம்முக்கு போகணும். அப்போ உங்களுடைய பிரெயினில் எப்படி ஓடும்னா, டைரெக்டாகவே நீங்கள் ஐயோ அங்கே போனால் மழை பெய்யுது, இங்கே வேறு வெயில் அடிக்குது, சரி ஷூ இல்லை, ஷூ நனைஞ்சிருச்சு, பேக் இல்லை, பேக் நனைஞ்சிச்சு, இந்த டிஷர்ட் இல்லை, இன்றைக்கி சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இன்றைக்கி வேறு ஆஃபீஸில் அந்த வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் உங்களுடைய மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு போகிற பாதையை எப்போவுமே யோசிக்காது. அது எல்லாமே என்ன பண்ணும்னா, அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு போய்டும். அந்த இடத்துக்கு போயிட்டு தான் இதை யோசிக்கும். ஐயோ அங்கே போனால் இதை பண்ணுமே அதை பண்ணுமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே நமக்கு முக்கியத்துவம் அப்படின்றது அது கிடையாது. நம்ம காசு கட்டியிருக்கோம் தான், கட்டக்குள்ள ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அதில் ஐயோ 8,000 கட்டியிருக்கோம், 10,000 கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கட்டி முடித்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது மறந்துடும். மனிதனோட இயல்பு அதுதான். மறந்துடும்னா அதனுடைய தாக்கம், அதாவது ஃபஸ்ட் டைம் எந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோமோ அந்த சுறுசுறுப்பு அப்படின்றது அந்த இடத்துல டமில் உடஞ்சி போயிடுங்க. இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த வேலையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம மற்றவங்களுக்காக ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க. ஒரு மற்றவங்களுக்காக ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் உங்களால் அந்த ஒரு செயலில் முன்னேறவே முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே ஜிம்முக்கு போகிறாங்க, நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. இந்த இப்போ நியூ இயர் வரப்போகுது, அதுக்காக நானும் என்ன பண்ணுறது வற்புறுத்துறாங்க அப்படின்றதுக்காக போகிறேன் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களால் அந்த ஜிம்மை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த ஒரு எண்ணத்துக்காக அங்கே போகிறீங்க அப்படின்னா அதை இன்றைக்கே கைவிட்டுருங்க. அப்படி இல்லை நான் எனக்காக தான் போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். ஏன்னா நம்மளுடைய பிரெயின் எப்படி இருக்கும்னா எப்போவுமே ஷார்ட்கட்டை பற்றி தான் யோசிக்கும். முதல் தடவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள உங்களுக்கு பயங்கர பம்பிங் ஆகும், உங்களுக்கு பயங்கர எந்தூஸ்தாக இருக்கும். அப்படியே பார்க்கக்குள்ள நம்ம கையெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். 2வது நாள் போகக்குள்ள உங்களுக்கு வலி தெரியும். 3வது நாள் போகக்குள்ள உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பம்பிங்கான மசில்ஸ் எல்லாமே அப்படியே கீழே இறங்கிடும்.
அந்த பம்பிங் அப்படின்றது அதில் இருக்காது. நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அந்த பம்பிங் அப்படின்றது பெருசாக தெரியாது. அங்கே வந்துட்டு நல்லா பெருசாக தெரியிற மாதிரி இருக்கும். பட் வீட்டுக்கு வந்தோடனே அது அப்படியே அமுங்கிடும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய உடல்நிலைக்காகவும் நம்ம வெயிட்டு குறைச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது, ஐடியல் வெயிட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா, அப்போ தாராளமாக இப்போ நம்ம போகிறதுக்கான சலிப்பு அப்படின்றது வராது. இந்த இடத்துல என்ன தோணும்னா, அவனுக்கு வேறு வேலை இல்லை, அவன் சொன்னான்னு வேறு பணத்தை கட்டி விட்டேன், இதில் வேறு சரி எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு காரணத்தை மட்டும்தான் தோணும். நீங்கள் மற்றவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய செயல் அப்படின்றதில் உங்களால் ரொம்ப நாள் வந்துட்டு உங்களால் சர்வே ஆகவே முடியாது. ஏன்னா நிறையா வந்துட்டு சாதித்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னை இவங்க வந்துட்டு அவமானப்படுத்திட்டாங்க, அதுக்காகவே நான் உள்ளே இறங்கி வேலை பார்த்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அவங்க பேசின விஷயங்களையும் அங்கே நடந்த நிகழ்வுகளையும் நம்ம மறந்துடுவோம். நம்ம பிரெயின் வந்துட்டு அதை ஜஸ்ட் ஒரு ஞாபகமாக தான் வச்சுக்கும். அதாவது வந்துட்டு ஒரு பாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருவோம். அதை அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பிரெயின் கொண்டு போய் வச்சிடும். அப்போ அது பெருசாக நமக்கு யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெயின் அதை அழிச்சிடும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இது தேவையில்லை, ஐயோ இந்த பிஸ்னஸ் நான் எதுக்குடா பண்ணேன், இது தேவையே இல்லையா அப்படின்ற ஒரு யோசனை அந்த இடத்துல வரும். அவன் பண்ணுறான், இவன் பண்ணுறான், அவனுக்காக நான் போய் பண்ணுறேன், என்னை இவன் அசிங்கப்படுத்தினா, இவனுக்காக ஜிம்முக்கு போய்ட்டு நான் உடம்பு பயங்கரமாக ஏற்றுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காதீங்க. என்றைக்குமே உங்களுக்கு அப்படின்னு வந்துட்டு யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு செயலில் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் செய்ய முடியும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, வாழ்க்கையில் முன்னேறணும், அவன் என்னை பெரிய ஆளான்னு நினைக்கணும், இவன் என்னை பெரிய ஆளான்னு நினைக்கணும், ஸோ அப்படி நினைக்கணும் இப்படி நினைக்கணும் யோசிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம அந்த தவறுனால மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாமல் நம்ம இருக்கோம். எனக்கு வேறு வழியே இல்லை, நான் ஜிம்முக்கு போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, நான் வந்துட்டு வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் உங்கள் லைஃப்பில். அவன் என்ன நினச்சா எனக்கு என்னப்பா, நான் என் வேலையை பார்க்க போகிறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் என்னுடைய வெயிட்டை குறைக்கிறேன், அவனுக்காக எவன் போகிறாங்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் மற்றவங்களுக்காக பிஸ்னஸ் பண்ணல, வேறு வழியே கிடையாது, இந்த பிஸ்னஸ் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்றதும், நான் வந்துட்டு ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகணும், எவன் என்ன நினச்சேன்னா நான் போய் நிற்பேன், நான் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்லையும் இல்லை ஒவ்வொரு டேரக்டரோடைய வாசல்லையும் நான் போய் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் யோசித்தால் மட்டுமே உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதனால தான் நமக்குன்னு யோசித்தா மட்டும்தான் நடக்கும். மற்றவன் தலைவலிக்கு நம்ம தைலம் தேய்ச்சிக்கிட்டா சரியாயிடுமா, மற்றவன் வயிற்று வலிக்கு நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டால் சரியாயிடுமா? கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்பு கிடையாது. அதனால் உங்களுக்காகன்னு நீங்கள் பண்ணக்கொள்கிற அதில் நீங்கள் அதிக எஃபோர்ட் போடுவீங்க. நீங்கள் மற்றவனை பழி வாங்கணும், மற்றவனை ரிவெஞ்ச் எடுக்கணும், மற்றவனுக்காக அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பீக்கு வந்து ஒரு 1000 இருக்கும், அப்படியே 1000 டக்குன்னு வந்துட்டு 100க்கு வந்துடும். அடுத்த நாளில் பார்த்திங்கன்னா 199, 98, 97, 96, 95 இந்த மாதிரி வந்து அப்படியே ரிவர்ஸில் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குமே தவிர இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. எந்த ஒரு செயல் எடுத்தாலும் உங்களுக்காக அப்படின்னு முயற்சி செய்யுங்க. மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் உங்களை மட்டுமே யோசித்து உங்களுக்காக நீங்கள் அந்த செயலை செய்கிறீங்க அப்படின்றத யோசித்து நீங்கள் வந்துட்டு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து அந்த ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தான் நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். மற்றவங்களுக்காக ஜிம்முக்கு போகிறது, மற்றவங்களுக்காக அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்காக பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் கரெக்டாக வந்துட்டு போயிட்டுருக்கிறேன், கரெக்டாக நான் வீடியோவும் பண்ணிகிட்ருக்கிறேன், கரெக்டாக என்னுடைய வேலையும் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் உங்களுக்குன்னு யோசிங்க, நான் எனக்குன்னு யோசித்தேன், அதனால தான் இது நடக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கும் யோசிச்சிங்கன்னா அது நடக்காது. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, இந்த ஐடியா உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்போ தயவுசெய்து கமெண்டில் வந்துட்டு சொல்லிவிடுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிடுங்க. ஒருவேளை லென்த்தாக உங்களால் டைப் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனல் பேர் எம்எஸ்வின்னு டைப் பண்ணிடுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. அதுவும் பண்ண முடியாதுன்னா ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து எமோஜியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவப்படுறது, சிரிக்கிறது, அழுகிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இங்கே ஷேர்